ஹாய் ஃபேமிலிஸ். இன்றைக்கி ஃப்ரைடே கோட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடியது சார் வின்ஸ்டன் சர்ச்சில். இஸ் த பாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து. அவருடைய ஒரு கோட்டை தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரேஜ் இஸ் ரைட்லி எஸ்டீம்டு த ஃபஸ்ட் ஆஃப் ஹியூமன் குவாலிட்டிஸ் பிகாஸ் இட் இஸ் த குவாலிட்டி விச் கேரண்டீஸ் ஆல் அதர்ஸ். என்ன சொல்கிறாருன்னா, தைரியம் அப்படின்ற ஒரு குவாலிட்டி தான் நம்மளோட ஹியூமன் குவாலிட்டி தான் மற்ற எல்லா குவாலிட்டியோட சிறந்தது, அது முக்கியமானது, முதலாவது அப்படின்றார். ஏன் அப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தன் உண்மையாக நடக்கிறதுக்கு தைரியம் வேணும், நேர்மையாக இருக்கிறதுக்கு தைரியம் வேணும், இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக செய்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அப்போ அந்த தைரியன்ற ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக நம்ம குவாலிட்டிஸில் வளர்த்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக மற்ற எல்லா குவாலிட்டிஸையும் நம்ம சிறப்பாக செய்ய முடியுன்றது தான் அதோடைய கருத்து. அப்போ என்ன சார் தைரியம் அப்படின்றத எப்படி சார் வளர்த்துக்க முடியும்? அதெல்லாம் அதாக தானே வரணும் அப்படின்னா அது உண்மை இல்லை. ஸோ அப்போ தைரியத்தை வளர்த்துக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. தைரியத்தை வளர்த்துக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த காலத்தில் வாழ்பவர், பாஸ்ட் டென்ஸில் வாழ்கிற ஒருத்தர் கவலையுள்ள ஒரு மனிதன். எதிர்காலத்தை யோசிக்கிட்டே இருக்கவன் தான் பயந்த மனிதன். அப்போ பயம் இல்லாத ஒரு நிலை தான் நமக்கு தைரியம். அப்போ அந்த பயம் இல்லாத அந்த நிலை ப்ரெசண்ட் இதில் சுச்சுவேஷனில் தான் வரும். ஸோ அப்போ கடந்த காலத்தையும் நோக்காத, வருங்காலத்தையும் எதிர்பார்க்காத, நிகழ்காலத்தில் நம்ம இருக்க கற்றுக்கிட்டோன்னா தான் வரக்கூடியது தான் தைரியம். அப்போது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியதை கற்றுக்கணுன்னா அதுக்கான சிம்பிள் டெக்னிக் பிரெத் அவேர்னஸ் டெக்னிக். எப்போ உனக்கு ஒரு பயம் வந்தாலும், எதிர்காலத்தில் என்ன இருந்தாலும், எதை பற்றி சிந்தித்தாலும் அடுத்த ஒரு அரை வினாடியோ ஒரு வினாடியோ ரிலாக்ஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய மூச்சு காற்று. நம்ம மூச்சு எப்படி உள்ளே போகுது, மூக்குக்குள்ளே லங்ஸ்குள்ளே போய் திரும்பி அது எப்படி வெளியே வருதுன்ற அந்த பிரெத் அவேர்னஸ் டெக்னிக் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம், அடிக்கடி நம்ம பண்ண ஆரம்பித்தோம். எல்லாம் எப்பப்போ பயம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாத்தையும் அந்த டைமில் இதை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டு தான் நம்மளுடைய தைரியம் கூட ஆரம்பிக்கும். ஸோ ஆஃப்டர் ஆல் நம்ம அந்த ஒரு வினாடி நம்ம மூச்சு இருக்குது அப்படின்போது அதை விட பெரிய தைரியம் நமக்கு என்ன வேணும்? அடுத்த வருங்காலத்தில் மூச்சு இருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இல்லை, அந்த ஒரு செகண்ட் நம்ம மூச்சு இருக்குது அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய தைரியம். அந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தும் போது எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம தைரியமாக அணுக முடியும். ஸோ தைரியத்துடன் இன்றைய தினத்தை அணுகி சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள I wish you all bye.